ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் மிகவும் சந்தோஷத்தில் வந்திருக்கிறேன். சில நாட்களாகவே நீ என்னுடைய பேச்சை மதிக்கிறாய் என் பிள்ளையே. அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. என் மனதில் என்ன தோன்றுகிறது தெரியுமா? என் பிள்ளை என்னை மதித்து என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்னை மதிக்கும் என் பிள்ளைக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று எனக்குள் ஒரு உற்சாகம் பிறந்திருக்கிறது தங்கமே. அந்த உற்சாகத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாக உன்னை தேடி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். இதை கொண்டு செல்லலாமா? இதை செய்தால் என் பிள்ளைக்கு உயர்வு வருமா? இதை கொடுத்தால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்குமா என்று பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக உனக்கு நடத்தி கொடுக்க காத்திருக்கிறேன். இதே போல இருப்பாயா? இதே போல நீ இருந்து விட்டால் உன் வாழ்க்கையில் நீ உயர பரப்பாய் என் பிள்ளையே. அனைவரும் தலை நிமிர்ந்து பார்க்கும் இடத்தில் நீ வாழ்வாய். அத்தனை பேரும் வாயடைத்து போய் உன்னை பார்ப்பார்கள். எத்தனைதான் கெடுதல் செய்தாலும் இவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய வாக்கை நீ முழுமையாக இப்போது கேட்க தொடங்கிவிட்டாய். நீ என்னுடைய வாக்கை முழுமையாக கேட்டு முடிக்கும் நேரம்தான் உன் வாழ்க்கை முழுமையடைந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உன் தாய் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு என் வாக்குகளை கொடுத்து கொண்டே இருப்பேன். என் வாக்கின் மூலம் நீ உன் வாழ்க்கையில் இருக்கும் துயரங்களை துறந்து விடுவாய். எட்டாத கனியையும் எட்டு பிடிப்பாய். இப்போதும் பழம் நழுவி பாலில் விழும் நேரம் உனக்கு கிடைத்து விட்டது. அதை பயன்படுத்திக் கொள் என்று கூறத்தான் வந்தேன். அன்பு பிள்ளையே, யாரும் இங்கே நல்லவர்கள் இல்லை என்ற பொருள் உண்மையானது. அனைவருக்குள்ளும் இன்னொருவன் இருக்கத்தான் செய்கிறான். நான் நல்லவன் என்று சொல்பவனை எப்போதும் நீ நம்பாதே. நான் கெட்டவன் என்று கூறுகிறான் பார், அவனை கூட முழுமையாக நம்பு. நல்லவன் போல வேஷம் போட்டுக்கொண்டு உள்ளுக்குள் மிருகத்தனத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும் நல்லவனை நம்பாதே என் தங்கமே. அன்பு பிள்ளையே, எதிராளியை கூட நம்பிவிடலாம். நண்பன் என்று அருகில் இருந்து துரோகம் செய்கிறானே, அவனை மட்டும் நம்பாதே. தோளில் கையை போட்டு தட்டி கொடுத்து கொண்டே உன் பாதத்திற்கு கீழே குழி நோண்டிக் கொண்டிருப்பான். அவனை நம்பாதே என்றுதான் கூறுகிறேன். அது எல்லாம் போகட்டும். எல்லாருமே எப்படி என்பது இப்போது உனக்கு தெரிந்திருக்கும். அதை பற்றி நேரத்தை நாம் வீணடித்து செல்ல வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போது நான் என்ன உன்னிடத்தில் சொல்ல வந்தேன்? உனக்கு அப்படி என்ன கிடைக்கப் போகிறது தங்கமே? உன்னுடைய நல்ல நேரம் உன்னை தேடி வரப்போகிறது. அது ஒருவனுடைய உருவத்தில் வரப்போகிறது. ஒருவனால் உனக்கு தடையாகி கொண்டிருந்த ஒரு காரியம் அவனாலேயே நடக்கப் போகிறது. அவனுக்கு நல்ல நேரமா உனக்கு நல்ல நேரமா என்று புரியாமல் இதை செய்தால்தான் தன்னுயிர் காப்பாற்றப்படும் என்ற நோக்கத்தில் உன்னை தேடி அவன் வரப்போகிறான். வந்து அவனால் கெட்டுப்போன காரியத்தை அவனே நடத்தி கொடுக்க போகிறான். பித்து பிடித்தது போல் அவன் உன்னை தேடி வரப்போகிறான். புரிந்ததா? பித்து பிடிக்க வைத்தது யார் தெரியுமா? நான் தானே, உன் தாய்தானே. இந்த காரியத்தை செய்திருக்கிறேன். அன்பு பிள்ளையே, இது போலத்தான் இனி ஒவ்வொரு காரியமாக உனக்கு நடக்கப் போகிறது. அழுது கொண்டிருந்தாயல்லவா என்ன நடக்கப் போகிறதோ என்று? கண்ணீரை துடைத்துக்கொள். அடுத்த நிமிடம் உனக்கு நடக்கப் போகும் நல்லதை அறியாத நீ அழுகத்தானே செய்வாய். அனைத்தும் அறிந்த இந்த ஆதிபராசக்தி உன்னிடம் இப்போது இத்தனை சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறேனே, இன்னும் கவலையா படுகிறாய்? நினைத்து அழுது கொண்டாயிருக்கிறாய்? கண்களை துடைத்துக்கொள். நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. யாரு நீ தடைகளை கொடுத்தாலும் உன் வாழ்வு தடைப்பட்டு நிற்காது. எந்த காரியமும் தடைப்பட்டு நிற்காது. எதில் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதில் எல்லாம் சந்தோஷமடையும் நேரம் வந்துவிட்டது. உன் வீடு பிரகாசிக்கப் போகிறது. உன் முகம் பிரகாசிக்கப் போகிறது.
அனைவரும் வாயடைத்து போகப் போகிறார்கள். அத்தனை ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு வரப்போகிறது. எனக்கெல்லாம் எங்க அதிர்ஷ்டம் என்று புலம்புகிறாயா? இனி நீதான் அதிர்ஷ்டசாலி. எழுந்திரு, அங்கிருந்து எழுந்திரு, உன் வேலையை செய். நல்ல நேரம் அருகில் வந்து விட்டது. வீட்டை முதலில் சுத்தம் செய்து எனக்கு விளக்கேற்று. நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. என் வார்த்தையின் நம்பிக்கையோடு எனக்கு உன் காணிக்கைகளை கொடுப்பாயா? உன் கைகளில் இருந்து வரும் காணிக்கைதான் எனக்கு சந்தோஷம் தங்கமே. அதுதான் பலனை கொடுக்கும், அதுதான் உற்சாகத்தை கொடுக்கும், அதுதான் என் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கிறது. உன்னிடத்தில் இருந்து வாங்க வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல. உன்னிடத்தில் இருக்கும் அத்தனை தீயதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த அடிப்படையில் கேட்கிறேன். அன்பு பிள்ளையே, உன் ஆதிபராசக்திக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை உன் விருப்பத்தோடு கொடு. உனக்கு வரும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள். நல்லதே நடக்கும். ஓம் ஆதிபராசக்தியே போற்றி. நன்றி.